தமிழக மக்களே வணக்கம். மத்தேயு 7 அதிகாரத்தில் 24 29 வரை 2 விதமான வீடுகளை பற்றி இயேசு உதாரணமாக சொல்கிறார். 2 விதமான வீடுகள். ஒரு வீடு கண்மலையில் கற்பாறையின் மேலே கட்டப்பட்டிருக்கு, ஒரு வீடு மணலில் கட்டியிருக்கு. அந்த 2 வீடுக்கு விளக்கம் சொல்கிறாரு. சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு. நானும் இதை சொல்லி சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். அதாவது கற்பாறையில் அஸ்திபாரம் போட்டு ஒரு வீடு கட்டினா அது மழை வந்தாலும் புயல் வந்தாலும் காற்றடித்தாலும் அந்த வீடு விழுகாது. ஏன்னா அது ஃபவுண்டேஷன் கற்பாறையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே வீடு ஒரு மணலில் ஒருத்தன் போட்டு ஒரு அஸ்திபாரம் இல்லாமல் ஒரு கல்லும் இல்லாமல் அப்படியே கட்டுறான்னா காற்று மழை புயல் வராத பட்சத்தில் அது நல்லா தான் இருக்கும். காற்று மழை மோதும் போது அஸ்திபாரம் இல்லாதனால அந்த வீடு இடிஞ்சு முழுசாக அழிஞ்சு போயிடும். ஆனால் கண்மலையில் உள்ள அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் விழாது. ஏன்னா அது ஃபவுண்டேஷன் கற்பாறையில் இருக்குது. அது மாதிரி என்னுடைய வார்த்தைகளை, அதாவது இயேசு பெருமானுடைய வார்த்தைகளை, அந்த குமரக்கடவுளுடைய வார்த்தைகளை, அந்த மலையாண்டியுடைய அந்த வார்த்தைகளை, மலையே அரசன் என்ற அந்த ராஜாவுடைய அந்த வார்த்தைகளை எவன் ஒருவன் கேட்டு தன் வாழ்க்கையை அமைக்கிறானோ வாழ்கிறானோ அவன் கண்மலையிலே வீடு கட்டுற புத்தி உள்ளவனுக்கு நான் ஒப்பிடுவேன்னு சொல்கிறாரு. அவன் தான் புத்திசாலின்னு சொல்கிறாரு. அவன் அங்கே ஒப்பிடுவேன். அவனுக்கும் மழை வரும், புயல் வரும், காற்று அடிக்கும், சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், விழமாட்டான். ஏன்னா அவன் என் உபதேசத்தில் கட்டப்பட்டிருக்கான். எல்லாம் வந்தாலும் தாக்கு பிடிப்பான். நீதிமானுக்கு வரும் துன்பங்களும் அநேகமாக இருக்கும், அவன் எல்லாவற்றிலும் அவன் ஜெயிப்பான். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் அவனுக்கு ஜெயம் கொடுப்பேன், அவனை தூக்கி விடுவேன். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திரிப்பான், நான் தூக்கி விடுவேன். அதே சமயத்தில் என் பேச்சையை கேட்காம, என் வார்த்தையை கேட்காம, என் உபதேசத்தின்படி நடக்காமல், என் சொல்படி அவன் நடக்காமல், அவன் இஷ்டத்துக்கு ஒரு வீடை கட்டி அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தான்னா கஷ்டம் துன்பம் வராத பட்சத்தில் பரவாயில்ல, வரும்போது அது தாக்குப்பிடிக்க முடியாது. பாடுகள், சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாவ இச்சைகள் வரும்போது அதில் அவன் விழுந்து முழுவதும் அழிஞ்சிடுவான் என்று 2 வீடுகளை குறித்து அவன் புத்தி இல்லாதவன் நாக ஒப்பிடுறாரு, கண்மலையில் உள்ளவன் புத்தி உள்ளவன் என்று ஒப்பிடுறாரு. அந்த கண்மலை கிறிஸ்துவாகவும், மணல் எதை குறிக்குதுன்னா மனிதர்களாக சொல்லப்பட்டிருக்கு. கடற்கிற மனிதர்களாக, மணலாக, மனிதனாக. மணல் மனிதனுக்கு ஒப்பிடப்படுது. ஏன்னா மண்ணினால தான் கடவுள் மனுஷனையே படைத்தார். ஆதாம் ஏவாள் வரலாறு பார்க்கும்போது ஆதாமை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மா ஆனான்னு சொல்லி ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனத்தில் போட்டிருக்கு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடடாண்டு நம்முடைய புலவரும் சித்தரும் பாடியிருக்காங்க. மண்பாண்ட ஓடு. அதனால் இது ஒரு களிமண் தான். இந்த களிமண் பேச்சை கேட்டு ஒருத்தன் வாழ்க்கையை அமைச்சா, அதில் அவன் வீடு கட்டினா, அவன் வாழ்க்கையை அதனால் அவன் பயணித்தால் அது எப்படி மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்காதீங்கன்னு சொன்ன மாதிரி, அது குதிரை நல்லா தான் இருக்கும். ஆற்றுல இறங்கும்போது அந்த மண் கரைஞ்சி ஆற்றோட ஆற்றா அந்த குதிரையில் போனவனும் போயிடுவான். அதுபோல் மனுஷனை நம்பி வாழ்கிறவன், மனுஷன் பேச்சு கேட்டு வாழ்கிறவன்,
மனுஷன் வழியில் வாழ்கிறவன், மனுஷன் கெடுற மாதிரி இவனும் கெட்டு போயிடுவான், அவன் செத்த மாதிரி இவனும் செத்துருவான், அவன் நாடுற மாதிரி இவனும் நாறிடுவான், அவன் அழிஞ்ச மாதிரி இவனும் அழிஞ்சிருவான். தேவன் ஒருவரே நீதிபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக என்று ரோமர் 3 அதிகாரத்தில் ஊழியக்காரர் பவுல் சொல்கிறான். அதனால் தேவ மக்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, தமிழக மக்களே, இந்த உலகத்தில் எல்லா மேதைகளும் எவ்வளவோ அறிவாளிகள் இருந்தாலும் மனுஷன் தானே அவன். ஆனால் இயேசு மனுஷனாக வந்தாலும் தேவகுமாரன். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எந்த மனுஷனும் உயிர்த்தெழ முடியாது. எத்தனையோ பேர் ஜீவசமாதி ஆகிட்டாங்கன்னு வள்ளலாரை கூட சொல்கிறாங்க. அவர் ஜீவசமாதி ஆகலை, கொன்னுட்டாங்க. அவருக்கு தக்க சூடத்தை போட்டு எரித்து பிராமணர்கள் அவங்க கொன்னுட்டாங்க. பரஞ்சோதி ஆகிட்டாரு, ஜோதி வடிவம் ஆகிட்டார்னு மக்களை நம்ப வச்சுட்டாங்க. அது மாதிரி பிராமணங்க நிறையா பேரை கொண்டிருக்காங்க. முற்போக்கு சிந்தனை, பகுத்தறிவாதி, நேர்மையாக பேசக்கூடியவங்க முழுவதையுமே அழிச்சிருக்காங்க. புத்தரெல்லாம் நேர்மையாக பேசியிருக்காரு, முட்டாத்தனத்துக்கு எதிர்ப்பாக பேசியிருக்காரு, பகுத்தறிவுக்கு ஏற்றதாக பேசியிருக்காரு. அந்த புத்த மதத்தை இந்தியாவிலே வளர விடாத அளவில் செஞ்சுட்டாங்க. அது இலங்கையில் வளருது, சீனாவில் வளருது, ஜப்பானில் வளருது, வெளிநாடுகளில் அது வளருது. நம்ம நாட்டில் பிறந்த புத்தரை ஏன் நம்ம நாட்டில் வளர விடலைன்னா பிராமணங்க செய்கிற காரியம். அது மாதிரி நிறையா பேர் அப்படி செஞ்சு ஜீவசமாதின்னு பரஞ்சோதி ஆகிட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல. அந்த மகான்களோட இயேசு ஒப்பிட முடியாது. இயேசுவின் காலியான கல்லறை இன்றைக்கி ஜெருசலேமில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். காலியான கல்லறையை பார்க்கலாம். உயிர் தெழுந்தார், உயிரோடையாக இருக்கார். அவர் உயிரோடு இருக்கார் என்பதற்கு அடையாளம் என்னென்னா, உலக நாடுகள் முழுவதும் பரவுது. ரோமர்கள்லாம் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்க, கிறிஸ்தவத்தை அழித்தாங்க. எந்த ரோமர்கள் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்களோ, கிறிஸ்தவத்தை அழித்தாங்களோ, அவருடைய ஆதி அப்போஸ்தலர்கள் முழுவதும் கொன்னாங்களோ, அதே ரோமர்களால் உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பரப்பிவிடப்பட்டது. இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? கிபி 325 கான்ஸ்டைன்னு ஒரு ரோம அரசன் கிறிஸ்தவனாக மதம் மாறினான். அவன் தான் ரோமாபுரியில் போப்பை ராஜாவை போப்பரசர் சொல்லி தலைவராக வச்சு கிறிஸ்தவத்தை திரும்ப புதுப்பிக்கணும்னு அவனுடைய ரோம கலாச்சாரத்தையும் பாபிலோனிய கொள்கையும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எல்லாரையும் மிஸ் பண்ணி அரசியலை புகுத்தி அங்கே ஒரு கத்தோலிக்க மதம்னு ஏற்படுத்தி அதை உலகம் முழுவதும் அவன் ஆண்டிருக்கான். ராயன் எல்லாத்தையும் அதை மதத்தை பரப்பியிருக்கான். ரெண்டாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்தது இல்லையா, இங்கிலீஷ்காரன் லண்டன், அவங்களும் கிறிஸ்தவத்தை ஆண்டி இருந்ததுனால அவனும் கிறிஸ்தவத்தை பரப்புனான், மிஷினரிகள். ஆகவே இது ஒரு உயிருள்ள மார்க்கமாக இருக்குது. கெட்டு போனது வளராது, உயிர் இல்லாதது வளராது. இது வளர்ந்துக்கிட்டே இருக்க. யார் யார் இயேசுவை குற்றப்படுத்தினாங்களோ எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. சவுல் என்று ஒருத்தன் கிறிஸ்தவ சபைகளையே அழிக்கணும்னு கங்கணம் கட்டி வந்தான். அவன் கிறிஸ்தவ ஊழியராக இயேசுவால் மாற்றப்பட்டு இயேசுவுக்கு அடுத்து ஒரு பெரிய ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாக மாறி புதிய ஏற்பாட்டில் முக்கால்வாசியை எழுதுனது அவன் தான். அந்த அளவில் வல்லமையான ஊழியக்காரனாக இருந்தான். இதை சொல்கிற நான் கூட இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கத்தான் புதிய ஏற்பாடு படித்தேன். நான் ஒரு இந்து பாரம்பரியத்திலிருந்து வைராக்கியமாக வந்தவங்க, முருகனை வழிபட்டு இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கணும், வெளிநாட்டு கடவுள் இவர் வெள்ளைக்காரன் சாமி அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிற நோக்கத்தில் தான் நான் புதிய ஏற்பாடையே படித்தது. அதில் நான் தொடப்பட்டு எந்த குற்றமும் நான் அவரிடத்தில் காணாமல் முழுசாக என் வாழ்க்கையை அவருக்கு சின்ன வயசுலேயே 1982 இந்த இயேசுவை என் 16-17 வயசில் ஏற்றுக்கொண்டு இன்ன வரைக்கும் அவருக்கு சாட்சியாக இருக்கேன், ஊழியனாக இருக்கேன், சேவகராக இருக்கேன். அவருக்கு பணிவிடக்காரனாக ஊழியக்காரனாக என்னுடைய பணிகளை என் நாட்களை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு, எத்தனை கஷ்டம் சோதனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நிந்தனைகள் வந்தாலும் கட்டு காவல்கள் ஜெயில் வந்தாலும்
எல்லாத்தையும் சகித்து தாண்டி மேற்கொண்டு இன்றைக்கி இதே ஊரில் சாட்சியாக இருக்கேன். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் சத்தியமூர்த்தி நகர் என்ற அந்த கிராமத்தில் என்னுடைய தெலுங்கு இன மக்கள் மத்தியில் நான் இந்த ஊழியத்தை செஞ்சு வர்றேன். சபையை இப்போ நான் உட்காந்துருக்கிறது என் சபை. அந்த மக்கள் மத்தியில் சபையை நிறுவி அந்த மக்களெல்லாம் இந்த மெய்யான ஜோதிக்கு ஒளிக்கு கொண்டு வரணும் என்ற வைராக்கியத்தில் எனக்கு வந்த பட்டம் பதவி தொழில் வேலை வசதி எல்லாம் விட்டுட்டு இங்கேயே பல பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பரஞ்சோதியை எல்லாரும் அறியணும், இந்த கண்மலையை எல்லாரும் அறியணும், எல்லாரும் புத்திசாலிகளாக அவருடைய பாதையில் வரணும் என்ற அந்த எண்ணம் தான். இவரை அழிக்க யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. இயேசுவை அழிக்க நினைச்ச முழுவதும் அழிஞ்சான், அல்லது அவருடைய வழியில் வந்தான். தேவ மக்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் இயேசுவை அந்நியராக நினைக்காதீங்க, வெளிநாட்டு கடவுளாக நினைக்காதீங்க. இவரே மெய்யான ஜோதி, நித்திய ஜீவனாக இருக்கார். இவரே ஆதியும் அந்தமாக இருக்கிறாரு. மனித வடிவமாக வந்த தேவகுமாரனே தவிர இவர் ஒரு சாதாரண மனிதராக புத்தரோடு காந்தியோடு இவரை இணைக்கவே முடியாது. காந்தி கூட இந்த மலை பிரசங்கத்தை கேட்டு தான் அவர் அகிம்சை கொள்கைக்கே இந்தியா சுதந்திரமே வாங்கினார். நான் இந்த புதிய ஏற்பாடை படித்து மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகார மலை பிரசங்கம் தான் என்னை கவர்ந்து இன்றைக்கி நான் இந்த அளவில் பேசுகிறேன், உங்களுக்கும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 7ஆம் அதிகாரம் நிறைவோடு என் கருத்து, என்னுடைய இந்த இயேசு கிறிஸ்து யார் என்ற அந்த காரியத்தை நான் நிறைவு செய்கிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நல்வழிப்படுத்துவாராக. தொடர்ந்து கடவுளுக்கு சித்தமானால் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் அடுத்து தொடங்குகிறேன். அவர் செய்த அற்புத அடையாளங்கள், அவர் பொதுமக்களுக்கு செய்த சேவைகள், மக்களுக்காக அவர் செஞ்ச உரையாடல்கள் எல்லாமே மக்களுக்கு பயன்படுறக்கூடிய அளவில் இருக்குது. அதை கடவுள் அனுகிரகம் கொடுத்தா தொடர்ந்து நான் பேசுகிறேன். எனக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் யாவருடைய கண்கள் திறக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து பேசும்போது வேதவாரகர் மதவாதிகள் மாதிரி பேசாமல் அதிகாரமுடையவராக, ஒரு தகப்பன் பிள்ளையை அதிகாரமுடையவராக கண்டிக்கிற மாதிரி அப்படி அதிகாரமுடையவராக அவர் பேசுனதுனால ஜனங்க அவர் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க என்று கடைசியில் முடியும் போது எல்லாரும் இயேசுவை போல் பேசலை. சும்மா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் மதவாதிகளை போல் பஞ்சு டைலாக் மாதிரி பேசிட்டு போவாங்களே தவிர இயேசு மாதிரி உருக்கமாக அதிகாரமுடையவராக ரொம்ப உரிமை உள்ளவராக இயேசு மாதிரி பேசலைன்னு மக்களே சொல்லிட்டாங்க. அது உண்மை. அதனால் என் பிரசங்கம் அதை தழுவி வந்ததுனால என் பிரசங்கம் மற்றவங்களை விட வித்தியாசமாக இருக்கும். ஆகவே மக்களே, நல்வழிப்படுங்க. வெளுத்ததெல்லாம் பால் இல்லை, எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. நல்ல வழியில் வாங்க. நம்ம வீடு பரலோகத்தில் கட்டுங்க. இப்போ எத்தனையோ வீடு வயநாட்டில் பார்த்திங்கன்னா எத்தனையோ வீடு அழிஞ்சு போச்சு, எத்தனையோ வீடு தண்ணியில் போயிடுச்சு. இந்த உலகம் அக்னிக்கு இரையாக போகுதுன்னு வசனம் போட்டிருக்கு. கடைசியில் அழிவுகம்தான். கீதையிலையும் கூட புராணங்களில் கூட அப்படி தான் போட்டிருக்கு. கிருஷ்ண காலத்தில் கலியுகம் முடிஞ்சு அழியுகத்தில் எல்லாமே அவர் வாயில் போயிடும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண புராணத்தில் இருக்குது. அதே மாதிரி பைபிள்லேயும் ஏசாயா 25:8 மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாக விழுங்குவார்னே, கிறிஸ்து விழுங்குவார்னே இருக்குது. இங்கே கிருஷ்ணன் இருக்கு, கிறிஸ்துன்னு இருக்குது. எல்லாம் அந்த ஒரு கண்டத்திலிருந்து பரவி கண்ணு மூக்கு வச்சு வளர்ந்தது தான். வேற்று கிரகத்திலிருந்து எந்த சாமிகளும் எந்த இது வரலை. எல்லாமே ஆசியா கண்டத்தில் உருவாகி உலகமெல்லாம் பரப்பிவிடப்பட்டது தான். ஆகவே உலகத்தின் நடுமயமான ஜெருசலேமில் இயேசு மெய்யான ஒளியாக தேவகுமாரன் மனிதனாக அவதரித்தார். மரித்து உயிர்த்தெழுந்து இன்னும் உயிரோடு இருக்கிறார். திரும்ப இந்த உலக முடிவில் வரப்போகிறார். அது குரான் மக்களும் இஸ்லாமிய மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. ஈசா நபின்னு சொல்கிறாங்க இயேசுவை. ஈசா நபி திரும்ப வருவார். இப்போ ஈசா நபி உயிரோடு தான் இருக்கார். அவர் திரும்ப வருவார், அரக்கனை கொல்லுவார், இதே பூமியில் திரும்ப அரசாளுவார்னு அவங்க குரானில் நம்புகிறாங்க. கிறிஸ்தவங்க நம்புகிறாங்க. உலக நாடுகள் முழுவதும் அதை ஏற்றுக்கிறாங்க.
நம்பாதவன் மணல் மேலே வீடு கட்டினேன் புத்தி இல்லாதவன், நம்புகிறவன் கண்மலையிலே வீடு கட்டினேன் புத்தி உள்ளவன். நீங்கள் புத்தி உள்ளவனா புத்தி இல்லாதவனா என்பதை உங்கள் கட்டுமான பணியிலிருந்து, உங்கள் வார்த்தைகள் செயல்பாட்டிலிருந்து நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். கடவுள் நமக்கு நல்வழிப்படுத்துவாராக. நல்ல கருத்துக்கள் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள தயங்காதீங்க. கடவுள் நமக்கு நல்வழிப்படுத்தி நல்ல நிலைமைகளை கொண்டு வருவாராக. நன்றி, வணக்கம்.